ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனா ஐடியாஸ். இன்றைக்கி நம்மளோட வீடியோஸில் டோட்டலாகவே வேஸ்ட்டான பொருள்கள் வச்சு எப்படி நம்ம ஹோமுக்கு தேவையான ஆர்கனைசர் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, அந்த மாதிரி வேஸ்ட் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மூணையும் வச்சு 3 விதமான கிராஃப்ட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்தா, என்னோடய குழந்தைக்கு வாங்குகிற டெடிபார் சோப்போட ஸ்டாண்டு, இது சோப் ஸ்டாண்டு. அது நான் நிறையா இருக்காங்காட்டி நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி 4 பீஸ் எடுத்திருக்கேன். பீஸ் எடுத்து அதோட மேல் கார்னரில் உள்ளன் த்ரெட் வச்சு நான் நாட் போட்டுட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணலான்னு தான் பார்த்தேன், பட் அது இந்த பிளாஸ்டிக் ஸ்டிக் ஆகலை அனபாண்டில். ஸோ நான் இந்த மாதிரி த்ரெட்டு போட்டு கட்டியிருக்கேன். மேலே கீழே இது ரெண்டையும் இந்த மாதிரி நம்ம நாட் போட்டுக்கலாம். ஓகே, நான் இந்த மாதிரி ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி மற்ற 2 பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ஒன்றுக்கு நான் சோப் வச்சு தான் இந்த ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ஒரு க்ரீன் கலர் சோப் வச்சங்காட்டி அது க்ரீனிஷ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தோம்னா கலர் பார்க்க நல்லா ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த மாதிரி 4 பக்கம் கட்டிட்டோம். ஓகே, இது சூப்பரான ஒரு ஆர்கனைசர். நம்மளோட பென், நான் ப்ரஷ் இருக்குல்ல, நம்ம பெயிண்ட் ப்ரஷ், இது எல்லாமே நான் இதில் போட்டு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். கீழெல்லாம் விழுகலை, ஸ்ட்ராங்காக தான் நிற்குது. இதுக்கு கீழேயும் நான் க்ளோஸ்லாம் பண்ணல. ஸோ பாருங்கள், இதுவும் சூப்பரான ஐடியா. வேணால் நம்ம பாத்ரூமில் கூட ப்ரஷ் போட்டு வைக்கிற கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாக, எந்த ஒரு எஃபர்ட்டும் போடல, மணியும் போடாமல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, பாருங்கள். ஸ்ப்ரே இருந்தால் நீங்கள் ஸ்ப்ரே கூட அடிச்சுக்கலாம். எங்கிட்ட கையில் இப்போ ஸ்ப்ரே பெயிண்ட் இல்லைங்க, அதுன்னு நான் அடிக்கலை. ஸோ இருக்கிறவங்க அடிச்சுக்கோங்க, இது செம்ம அழகாக இருக்கும். பாருங்கள், பென் எது வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஐடியாவில் பார்த்திங்கன்னா, நம்ம தயிர் பாக்ஸில் வாங்குவோம்ல, அந்த இதோட பாக்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இது ஒரு இன்விடேஷனில் இருக்கிற இந்த ஸ்டிக்கு. இந்த ஸ்டிக் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 இது வச்சிட்டோம்னா அதை விட கொஞ்சம் மேல் வரைக்கும் இருக்குது. இந்த சைஸில் நம்மளுக்கு கிடச்சிருந்தா போதும். இப்போ 2 பாக்ஸையும் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கை ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற ஒரு பாக்ஸில் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாக்ஸில் அந்த குச்சியோட சைஸை ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதை கட் பண்ணி எடுத்தால் நம்ம உள்ளே சொருக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டிக்கை நான் இதில் ஃபஸ்ட்டு அனபாண்ட் போட்டு ஒட்டிடுறேன். ஒட்டி தனியாக வச்சுருக்கேன். வச்சுட்டு இதில் செகண்டில் நம்ம ரவுண்ட் போடணும். அதை நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, அந்த இது உள்ளே போகிற மாதிரி. ரொம்ப லூஸாக கட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் டைட்டாகவே வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் கரெக்டாக வரல, பட் டைட்டாக பண்ணுங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சின்னதாக வெட்டிட்டு அந்த ரவுண்டு இதை அந்த பாக்ஸ்குள்ளே விட்டுக்கோங்க. விட்டு ஒன்று மேலே ஒன்று நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ரெடி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பி பாருங்கள், இந்த பக்கம் அந்த பக்கம் நம்மளுக்கு மூவ் ஆகுது. கொஞ்சம் டைட்டாகவே நிற்கிது. ஓகே, டைட்டாக நின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பெயிண்ட் அடித்து பார்த்தேன், பெயிண்ட் ஒட்டுது இந்த பாக்ஸில். ஸோ நான் ஒரு ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு நான் இது ஃபுல்லாக ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, உங்களுக்கு என்ன கலர் விருப்பமாக இருக்கோ அந்த கலர் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த இது ப்ளூ ஃபுல்லாக பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு இதில் எதாவது டெக்கரேட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நம்ம அதை வச்சு இந்த மாதிரி அங்கங்கே நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன்.
உங்களுக்கு இதே மாதிரி ஃப்ளார் இல்லைனாலும் பேப்பர் ஃப்ளார் கூட வச்சு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை லேஸ் இருக்குது அப்படின்னா கூட அதை வச்சு நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்க கீழேயும் ஒரு 2-3 ஃப்ளவர்ஸ் ஒட்டி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இதில் நம்மக்கிட்ட இருக்க சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சுருப்போம், ரப்பர், எரேசர். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சின்னதாக ஏதாவது பொருள் வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக அதை போட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். எப்போ பார்த்தாலும் நம்ம அதை அங்கேயும் வச்சுட்டு தேடிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோன்னா கண்டிப்பாக நம்ம எந்த பொருளையும் மிஸ் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் நம்மளோட செகண்ட் ஆர்கனைசர். இப்போ தேர்ட் ஆர்கனைசர் பார்க்கலாம். அதுக்கு நம்ம சோப்பு வாங்குவோம் கண்டிப்பாக. அந்த சோப்பில் இருக்க பாக்ஸ் தான் நம்ம இப்போ எடுத்துருக்கோம், சோப் பாக்ஸு. அதை எடுத்து நம்ம எவ்வளோ சிம்பிளாக ஒரு இது ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, நான் இந்த மாதிரி பண்ணலான்னு மேலே இருக்க இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு ஷேப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணிக்கிறேன். 3 பாக்ஸையும் நான் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ 2 பெரிய பாக்ஸ் இருக்குது. அந்த டெடிபேர் சோப் பாக்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இந்த 2 பெரிய பாக்ஸு சேமாக வச்சு ஏதாவது என்ன மாதிரி அரேஞ்ச் பண்ணலான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நான் இந்த மாதிரி ஷேப் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு ஐடியா பண்ணிவிட்டு நான் செல்லோ டேப் போட்டு அதோட பேஸ் மேலே எல்லா பக்கம் நான் ஒட்டிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு நகராமல் இருக்கும்ல, அதனால் அந்த மாதிரி நான் செல்லோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணுறேன். கம் போட்டு பண்ணுறதுனால பண்ணிக்கோங்க. இந்த ஷேப் பண்ணதில் இது கொஞ்சம் மேலே எக்ஸஸாக இருக்காங்காட்டி நான் அதை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இது 3ஐயும் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஸ்டிக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டான ஒயிட் பேப்பர் எடுத்து அதை சுற்றியும் நம்ம ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதே மாதிரி எல்லா கார்னர்லேயும் நம்ம பேப்பரை கட் பண்ணி விட்டு ஃபோல்ட் பண்ணினா ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். பாருங்கள், கவர் பண்ணியாச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம். 4 பக்கம் கவர் பண்ணிட்டோம். இதே மாதிரி மேல் சைடும் எந்தெந்த இடத்துல கார்னராக இருக்கோ அந்த எல்லா இடத்துலையும் இந்த ஸ்லாஷ் கொடுத்து விட்டு நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் மடிச்சு விட்டு பாருங்கள். அந்த இதுக்கு கரெக்டாக தகுந்த மாதிரி மடித்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம க்ளூ போட்டு ஒட்டியாச்சு. நான் இது மேலே வந்து ப்ளைன் ஒயிட்டாக இருக்குல்ல, அதுக்கு பதிலாக ஏதாவது பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் ஒரு ஐடியா பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் பெயிண்ட் பண்ணல, நீங்கள் என்ன டிசைன் வேணால் நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் மேலே வந்து ஸ்கை இருக்க மாதிரி கீழே வந்து புல்லெல்லாம் இருக்க மாதிரி நான் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் ஏதாவது இருந்தாலும் என்ன டிசைன் வேணால் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிட்டோம். இது காஞ்சதுக்கப்புறம் இதில் என்ன ஆர்கனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, இது மேலே
நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட மேக்கப் திங்ஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். எங்கிட்ட இருக்க 1-2 திங்ஸ் இருக்குது. இதில் நான் உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக இது டேபிளில் ஏதாவது ஆஃபீஸ் டேபிளும் கூட வச்சுக்கலாம். நம்ம கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட திங்ஸ் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எதில் வேணால் வச்சோம்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ எங்கிட்ட இருக்க 1-2 மேக்கப் திங்ஸை நான் உள்ளே வச்சு பார்க்குறேன். ஓகே, இந்த ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி என்னென்ன வேஸ்ட் இருக்கோ அதை வச்சு நீங்களும் நிறையா கிராஃப்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் மற்றவங்களுக்கு பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.